இங்க வந்து நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல இது மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து செய்ய போறாங்களோ இல்ல வேற ஏதாவது நடந்துருமோ, அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா ஒரு குற்றம் நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு வேலையில பலவிதமான சூழ்நிலைகள் ஒரு கேஸை சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு சைடு அந்த குற்றவாளி வெளி மாநிலத்தில இருந்து இல்ல மத்திய அரசாங்கத்துல இருந்து டெபிட் பண்றவங்க தான் இங்க கமிட்டியா வர முடியும். அதாவது மிக அழுத்தம் கொடுத்தனாலதான் அந்த டிஎஸ்பி அவர்கள் வந்து அங்க எந்த ஒரு சூழ்நிலை யார் அந்த சார் சொன்னோம்னா அதே அந்த சாரு தான் உள்ளேயும் ஏதோ டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பா உருவாக்கின கட்சி எல்லாத்துக்குமே இதுல பங்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் என்ன அரசாங்கம் நடத்துகிறீங்க? அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்த பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிற வேலையில ஒரு முக்கியமான விஷயம் நேத்து டிவி நியூஸ்ல பார்த்தேன். டிஎஸ்பி வந்து அதுல இருந்து விளைவிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதாவது அந்த கமிட்டில இருந்து மட்டும் அவர் விளைவிக்கிறேன்னு சொல்லலைங்க, தன்னுடைய வேலையவே ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாரு. இங்க வந்து நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த பாதகமான செயலை செஞ்ச ஒரு காம கொடூரனுக்காக இந்த தமிழக அரசாங்கமும் தமிழக காவல்துறையும் இப்படி பக்கபலமாக இருக்குது என்பதை பல விதத்துல வந்து நிரூபணம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நிரூபணம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு குற்றம் செய்யும் போது சில தடயங்களை விட்டுருவாங்கன்னு சொல்றாங்க. அது பேச்சுலயும் சரி, உண்மையிலே செய்யும் போதும் சரி. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அவங்கனால வந்து அந்த ஞானசேகரனை விட முடியல. இப்ப ஞானசேகரனுக்கு சொல்ல போனோம்னா போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் காக்கா வலிப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வாந்தி பேதி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் உடல்நிலை வந்து அவங்க காரணம் காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து செய்ய போறாங்களோ இல்ல வேற ஏதாவது நடந்துருமோ, அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா ஒரு குற்றம் நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு வேலையில பலவிதமான சூழ்நிலைகள் ஒரு கேஸை சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு சைடு அந்த குற்றவாளி அவர் மேல வந்து அந்த ஆள் மேல அவர்லாம் இனிமேல் மரியாதையை கொடுக்க முடியாது. ஒரு காம கொடூரனுக்கு ஒரு மரியாதைன்றது நானும் கொடுக்க போறது கிடையாது. அந்த ஒரு குற்றவாளி மேல உடல் நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக புகார்கள் வந்துகிட்டு அவரை வந்து வெளியே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அந்த குற்றவாளிய. இன்னொரு சைடு பார்த்தோம்னா இந்த கேஸை விசாரிக்கிறதுக்குன்னு இது போட்டிருக்கிற அந்த சிறப்பு கமிட்டி இருக்கு இல்லையா, அதுல அதாவது இதுல 2-3 விஷயங்கள் வந்து நாங்க கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நியூஸ்ல வந்திருக்கு. அது போக பெரிய பெரிய அதாவது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க வந்து சேனல்ஸ்ல பேசிட்டு இருக்கிறத நான் கவனிச்சேன். அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா ஒரு கமிட்டி போடுறாங்க, சிறப்பு கமிட்டி போடுறாங்க. தமிழ்நாடு காவல்துறை வந்து சரியா வந்து இதுல எப்படி செயல்படும் தெரியல. ஆனா அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து செயல்படும் போது இண்டிபெண்டா வந்து செயல்படுவாங்கன்னு சொல்லிதான் அந்த கமிட்டி, ஸ்பெஷல் கமிட்டி இதெல்லாம் போடுறாங்க. அப்படி போடும்போது தமிழ்நாடோட காவல்துறையில இருக்கிறவங்கள போடக்கூடாதுன்னு ஒரு நியதி இருக்குது. வெளி மாநிலத்துல இருந்தோ இல்ல மத்திய அரசாங்கத்துல இருந்தோ டெபிட் பண்றவங்க தான் இங்க கமிட்டியா வர முடியும். ஆனா இங்க தமிழ்நாடு அரசாங்கத்துல நடந்திருக்கிறது வந்து கமிஷனருக்கு கீழே பொறுப்புல இருக்கிற அந்த 3 ஐபிஎஸ் அதிகாரிகள், அந்த பெண் அதிகாரிகளை வந்து இந்த கமிட்டில போட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், திரு அருண் அவர்கள் வந்து சென்னை மாநகர காவல் கமிஷனரா இருக்கிற திரு அருண் அவர்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் விடும்போது நிறைய பேர் வந்து அதை எதிர்த்தாங்க. நம்மளுக்கு எல்லா பேருக்குமே இந்த விஷயம் தெரியும். அவருக்கு கீழே இருக்கிறவங்க இந்த 3 பெண் அதிகாரிகளை நீங்க போட்டீங்கன்னா அவருடைய அழுத்தம் வந்து இந்த பெண் அதிகாரிகளுக்கும் இருக்கும் தானே. அப்ப இந்த தமிழ்நாடு காவல்துறையை ஹேண்டில் பண்ற அந்த அமைச்சரை சுத்தி இருக்கிறவங்க எல்லா பேரோட கெடுபிடியும் இந்த 3 பெண் அதிகாரிகளுக்கும் இருக்கும் தானே. அப்ப அந்த 3 பெண் அதிகாரிகளுக்கும் அந்த கமிட்டியில இருக்கிற மற்ற காவல் துறையை சேர்ந்தவங்களுக்கும் அழுத்தம் கொடுக்கத்தானே செய்வாங்க. அப்ப இந்த கேஸ்ல என்னதான் நடக்கு, இதுல வந்து ஒண்ணுமே சரியான விஷயங்கள் வந்து புலப்படவில்லை. ஆனால் அதாவது மிக அழுத்தம் கொடுத்தனாலதான் அந்த டிஎஸ்பி அவர்கள் வந்து அந்த கமிட்டில இருந்து விலகிக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. அது போக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாகவும் சொல்லியிருக்காரு. அப்ப எப்பேற்பட்ட அந்த டிப்ரெஷனுக்கு அவங்க வந்து கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்ப உள்ள நடக்கிறது வந்து இண்டிபெண்டா நடக்கல, யாரோ ஒருத்தவங்க அதை டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த சார்
அங்க எந்த ஒரு சூழ்நிலை யார் அந்த சார் சொன்னோம்னா அதே அந்த சாரு தான் உள்ளேயும் ஏதோ டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நிரூபணம் ஆகிக்கிட்டு தானே இருக்குது. இது வந்து மிக இந்த காவல்துறைன்றது யார் கையில இருக்கு? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையில தானே இருக்குது. சொல்ல போனோம்னா திரு கனிமொழி அவர்கள் வந்து நேற்று சொல்லும் போதே அந்த திராவிட மாடல் அரசின் தலைவர் அதாவது சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய இங்கு யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட சூழ்நிலைய திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு சின்ன விஷயம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அதை எதிர்த்து. நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி, சாதாரண ஒரு மூதாட்டி, டெய்லி கூலின்னு நினைக்கிறேன், லேபரோ இல்ல யாருன்னு தெரியாது, ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோல தன்னுடைய காலில் இருக்கிற செருப்பை கலட்டி ஸ்டாலின் போட்டோ மேல தூக்கி எறிஞ்சாங்க. அதை ஒரு யூடியூபர் போட்டோ பிடிச்சி போட்டுட்டாரு, வீடியோ பண்ணி போட்டுட்டாரு. சோ இப்படி என்டையர் தமிழகம் முழுவதுமே உங்களுக்கு வந்து எதிரா செயல்பட்டுக்கிட்டு இருக்கே, உங்களுக்கு வந்து அகென்ஸ்டா இருக்கு. நீங்க அப்படி ஒரு அரசாங்கத்துல நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிவா இப்ப யாருமே கிடையாது. உங்க கட்சிக்குள்ளேயே, உங்களுடைய கூட்டணி கட்சிக்குள்ளேயே உங்க மேல அதிருப்தி தானே இருக்கிறது. ஏன் எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம், 2G கனிமொழி அக்கா அவர்கள் வந்து அவரே முதல் எதிரி தானே அந்த குடும்பத்துக்குள்ள. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பையனை துணை முதல்வராக கொண்டு வரும்போது நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டீங்களா இல்லையா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறீங்க? எங்க அப்பா உருவாக்குன கட்சி எல்லாத்துக்குமே இதுல பங்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? அப்ப நீங்க தானே முதல் எதிரி. எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுடைய ஆதாயத்துக்காக மாத்தி பேசுறதுன்னா உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஆனா இந்த அரசியலுக்கு, இந்த மக்களுக்கான, இந்த மண்ணுக்கான அரசியலுக்கு இனிமேல அது செயல்படாது. அதனால நீங்க பேசும்போதோ இல்ல செயல்படும் போதோ நீங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களை உடைக்க இங்க பல என்ன சொல்ற ஆதாரங்களுக்கு எங்கள்கிட்ட இருக்குன்றத நாங்க தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்றது சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வரும்போது ஒரு டிஎஸ்பி விலகுற அளவுக்கு தன்னுடைய பதவியை இந்த ஒரு விஷயத்துக்காக ராஜினாமா செய்யற அளவுக்கு அவருடைய சூழ்நிலை இந்த அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் என்ன அரசாங்கம் நடத்துகிறீங்க? டிஎஸ்பின்றது சாதாரண விஷயமா? ஒரு பெரிய பதவி. அந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு பெரிய அழுத்தம் நீங்க கொடுத்திருக்கீங்கன்னா சாதாரண மக்களுக்கு நீங்கள் எவ்வளவு மன அழுத்தங்களையும் எவ்வளவு கேவலமான விஷயங்களும் செய்திருக்கிறீங்கன்னு இதுல இருந்து நிரூபணம் ஆகிறது.